கிருஷ்ணா அதில் ஒரு அந்த மேஜிக்கு அந்த கிருஷ்ணன்ற கேரக்டர் அதெல்லாம் கொண்டு வந்து வச்ச போது இவங்களாம் நல்ல ஒரு சின்ன சின்ன பசங்கள்லாம் நிறைய வந்து உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. சிரிக்கிறதுக்கு இல்லை, அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நாம் இனிமேல் ட்ராமா போடணும். அந்த ட்ராமா போட்டால் அந்த மாதிரி சப்ஜெக்டை திங்க் பண்ணாதான் முடியும். இல்லாட்டா அவங்க கையில் இருக்கிற ஒர்க்கு, அவங்க படிப்பு ப்ரெஷர், அவங்களுடைய இந்த டிஸ்ட்ராக்ஷன் த்ரூ மீடியா, கையில் லேப்டாப் வச்சுருக்கிறது, அதை வச்சுருக்கிறது, மொபைலை வச்சுருக்கிறது, அதை தாண்டி வர்றதுக்கு அவங்க வரமாட்டேன்னு சொல்லலை, அவங்கள இழுக்கிற அளவுக்கு நாம் சப்ஜெக்ட் பண்ணணும். அதுதான் அதனால நான் ரொம்ப சின்ன பசங்க, நீங்க அட்வைஸ் பண்றதா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னா நிறைய ட்ராமா பாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவோட போய் ட்ராமாலாம் பாரு. அண்டு இந்த சின்ன வயசில் ஒன்று இந்த அளவுக்கு கேள்வி கேட்குற ஒரு ஞானம் இருக்கிறதுனால ஒன்று சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் பாரு. சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அதுவே ஒரு சப்ஜெக்ட் ஆகிடும், அதுவே ஒரு ட்ராமா ஆகிடும். அவங்கள அப்சர்வ் பண்ணி ஒன்று அவங்கள பார்த்து அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு ஒரு கதை எழுத முடியுமான்னு திங்க் பண்ணிப்பாரு. இல்லை அவங்கள போல நடிக்க முடியுமான்ற உங்கள் அப்பாலாம் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்து நீ கண்ணாடி முன்னாடி நடிச்சுப்பாரு, ஒரு நடிகை ஆகிடுது. இதெல்லாம் வந்து நம்ம அப்சர்வேஷன் தான். அதெல்லாம் எப்போ இந்த கேள்வி கேட்குறியோ நான் அடுத்த நாடக விழாவில் நீ எழுதி நானே பெரிய பரிசு. அப்படியா? ஓ, நீங்க தான் எழுதிருக்கீங்களா? சூப்பர்ப்பா. நான் நிறைய புக்ஸ் படிப்போம். ஸோ அங்கேருந்து ஐடியா கிடச்சிது. நாங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னோம், ஹெல்ப் பண்ணாங்க எழுத. ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். ரொம்ப நான் அந்த கண்ணாடி குழந்தைகள் ட்ராமா நான் படித்தேன், ஸ்கிரிப்ட் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் கோயிங் டு பி அ குட் ட்ராமா. ஃபஸ்ட்டு ட்ராமா எங்களோட தான் என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தேன், போஸ்டரில் பார்த்தேன். நிச்சயமா எல்லா ட்ராமாவும் என்ஜாய் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கை தரேன். அடுத்த ஜெனரேஷன் வந்து இருக்கிறதே ஒரு சந்தோஷமாக இருக்குது. டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என் பேர் முகுந்தன் மாயன். ஓ, உன் பேர்? மிருதுளா. ஓகே, சூப்பர் சூப்பர். அந்த கான்செப்ட் லைன் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் ஓகே ஒன்னாவது அந்த போஸ்டர் கூட பண்ணலாம். குருநகைன்றது அந்த எக்ஸ்பிரஷன்லேயே நீங்க நியூஸ் ரீடர் வந்து ஒரு ஆக்டர் இருக்கீங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் நியூஸ் ரீடிங்கா? நியூஸ் ரீடிங் எல்லாமே அன்ஃபர்கெட்டபிள் தான். நிறைய படிச்சிருக்கோம். எனக்கு வந்து நானாக ஒரு ஆனந்த் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், நிறைய எல்லா நியூஸும் படிச்சிருக்கேன் அப்படின்னா. நான் படித்ததில் வந்து வேர்ல்டு கப் கிரிக்கெட் வின் பண்ணது ஃபஸ்ட்டு இந்தியா பண்ணது நான் தான் முதல்ல படித்தேன். அது வந்து அந்த வேர்ல்டு கப் ப்ராக்ரஸில் இருக்கிற போது 3-4 மேட்ச் ஜெயிக்கிற போதெல்லாம் ஸோ ஹேப்பன் நான் படித்தேன். பட் சென்டிமெண்ட்டாக அங்கே நியூஸ் டிபார்ட்மெண்ட்டே வரதராஜன் படிக்க இந்தியா ஜெயிக்கிறது, ஒவ்வொரு இந்தியா மேட்ச் படிக்கும் போது அவரே நியூஸ் படிக்க. அண்ட் ஃபைனலி நான் வின் பண்ணேன் 1983 வேர்ல்டு கப். அது ஒன்று மறக்க மாட்டேன். இது மாதிரி நிறைய சார் சொன்ன மாதிரி டிவி வரதராஜங்கிறது என்னுடைய இனிஷியல் கிடையாது. எஸ் வரதராஜன், பாஸ்போர்ட்டில் சீனிவாசன் வரதராஜன் தான் பேர். டிவி வரதராஜன்றது எப்படி வருதுன்னா, நான் வந்து ஐ வாஸ் எ நியூஸ் ரீடர், சீரியலில் நடிச்சிருக்கேன், நிறைய கம்பேரிங் பண்ணியிருக்கேன், டெலிவிஷன்லேயே சில ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய இன்டர்வியூலாம் தூர்தர்ஷனில் யாருமே இன்டர்வியூ போக மாட்டாங்க, நான் மாத்திரம் நிறைய பேர் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். அந்த இன்டர்வியூலாம் பண்ணதில் ஒரு பொசிஷனில் சீரியல் ஆக்ட் பண்ணுறது இது மாதிரியெல்லாம் வந்தோடனே பசங்கள்லாம் என்ன சொன்னாங்க, பையன் வெறும் டிவி வரதராஜன் இல்லைப்பா, டிவி வரதராஜன், ஏன்னா டிவி ஆஃப் பண்ண கூட வராங்க. செய்திகள்லேயே நிறைய எலெக்ஷன் அனாலிசிஸ்லாம் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் எலெக்ஷன் நியூஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
வந்து ராத்திரி 12 மணி 1 மணிக்கு தான் யார் ஜெயிச்சாங்கன்னே தெரியும். ஏன்னா மேனுவல் கவுண்டிங். அது ஒரு பெரிய கோலாகலமாக ஒரு 3 நாள் நாங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணலாம். இப்போல்லாம் வந்து 11 மணிக்கே ட்ரெண்டு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஏன் ஜெயிச்சான்னு செட்டமாக படிச்சிருக்கோம். கிலோமீட்டர் அப்படின்வாங்க, கிலோமீட்டர் காஷ்மீர் 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 ஆனா நீங்க காஷ்மீர் தான் சொல்லுங்க. சில அதாவது நாங்கள் எப்படின்னா சிலதெல்லாம் வந்து நம்ம காஷ்மீர் நம்ம சொன்னால் அவங்கள அக்செப்ட் பண்ணிடுறாங்க. சில பேர் வாஜ்பாய் இருக்கு பார்த்தீங்களா, வாஜ்பேயி அதை வந்து ஒரு நியூஸில் வாஜ்பாயின்னு படிப்பாங்க, வாஜ்பாய் அப்படின்வாங்க, வாஜ்பேயின்னு படிக்கணும். அண்டு சில நாங்கள்லாம் காஷ்மீர் தான் சொல்லுவோம். காஷ்மீர் தான் எல்லாம் பழக்கத்தில். பட் அவங்க சொன்ன காஷ்மீருங்கிறது கரெக்டு. பட் சில பெயர்கள்லாம் இருக்கு பாருங்க. தூர்தர்ஷன் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நான் செலக்ட் ஆன உடனே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுக்க மாட்டாங்க. 10 நாள் ட்ரைனிங். சவுன ரவி எல்லாரும் உட்காந்துட்டு செய்திகளை வந்து நீங்கள் பங்க்சுவேட் பண்ணி மார்க் பண்ணி கரெக்ட் பண்ணி பண்ணுறதே ஒரு அரை மணி வருஷமாக நாடகத்துறையில் இருக்கீங்க. வாட் ஆர் அச்சீவ்மெண்ட். ஸோ இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிறது ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறுறேன். ஸோ முதல் நாடகம். ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கூட நடிக்கிற அவங்களோட வந்து நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிடறோம். நம்மளே மெயின் மறந்து நம்ம பேசுகிறது டைரக்ட் நெக்ஸ்ட் வரும்போது மறந்துடும். ஸோ அவரோட 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது. ரெண்டாவது கான்வர்சேஷன் போது நம்ம யூஸ்வலாக எப்படி பேசுவோம், அவர் பார்த்து தான் பேசுவோம். ஒரு நாடகத்தில் வந்து அதை எப்படி பேசணும். ஏன்னா யூஸ்வலாக நம்ம இப்படி கான்வர்சேஷன் நம்ம ஆடியன்ஸை பார்க்காம எப்படி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த நாடகத்தில் வந்து அதை ஆடியன்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு எப்படி? நல்ல கேள்வி. அந்த அவர் டைலாகை நீங்கள் ரசிக்கிறதுங்கிறது வந்து அது ஒத்திகையில் ரெகுலராக பண்ணிங்கன்னா ஒரு 10-15 நாள் அது மறந்து போயிடும். அது அப்புறம் அவரை ரசிக்க மாட்டீங்க. ஒத்திகை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பக்கத்தில் லேடி ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட ரசிக்க மாட்டீங்க. அதனால அது போயிடும். அது இல்லை யாருக்கு இருக்காது, நீங்கள் அதை விட்டுடலாம். அது வந்து ஒத்திகை இல்லாத அன்னைக்கு ஏறினீங்கன்னா ரசிப்பீங்க. ஆனால் அந்த ரசனை முதல்ல நடித்தா கூட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நடிக்கிறீங்கன்னா யார் நடித்தாலும் எந்த கலைஞருக்கும் அவனை விட நம்ம பிரமாதமாக நடிக்கிறோன்ற ஒரு ஆசை ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அவனை ரசிக்க மாட்டோம். அவனை விட நம்மளை எல்லாரும் ரசிக்கணும்னு நடிக்க ஆரம்பிப்போம். அது ஒன்று. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு மேட்ரு வந்து நேச்சுரலாக பேசுறதுங்கிறது இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்கிட்ட நேராக பேசுறது தான். அது நாடகத்தில் முடியாது. அன்லஸ் யூ ஹேட் அ பியூட்டிஃபுல் ஆடியோ சிஸ்டம் எல்லாம். நம்ம எதுக்காக ட்ராமா போடுறோம் அப்படின்னா ஜனங்களுக்கு நம்ம பேசுகிற டைலாக் போய் சேரணும். அவங்களுக்கு தான். இப்போ இதில் நடிக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு தெரியும், என்ன டைலாக் பேச போகிறதுன்னு நானும் நீங்களும் பேசிச்சே தெரியும், ஸ்கிரிப்டே தெரியும் நமக்கு. ஆனால் தெரியாத இருக்கிறது யார்? அந்த 500 பேர் தான். ஸோ அவங்கக்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் நம்ம பொறுப்பு. அதனால் நடிக்கிறவங்க நாங்கள் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே ஆடியன்ஸை பார்த்து தான் டைலாக் டெலிவரி பண்ணுவோம். அந்த டைலாக் யாருக்குன்னா அவங்களுக்கு தான். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கேரக்டர் கிடையாது, எனக்கு கிடையாது. அதனால முதல் டைலாக் ஆரம்பிக்கிற போது இப்போ உங்கள் பேர் என்ன? கோகுலபூஷன். மிஸ்டர் கோகுலபூஷன், நீ சொல்றது எனக்கு புரியல. ஈஸியாக நம்ம என்னத்துக்கு அவனை ரசிக்கணும், அவனை பார்த்து நம்ம வந்து நடிக்க போகிறோம் அவ்வளோதானே. இதை பற்றி நீ கவலைப்படாது. இப்படிதான் முதல்ல ஒரு டைலாக். நீங்கள் சொல்றது எப்படி இருக்குன்னா, நான் சொன்னேன், அப்பா கிட்ட பேசினேன், அப்பா இதை ஒத்துக்கலை, இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து நீ தான் ஒத்துக்கணும்னு சொல்கிறேன். பட் நீ சொல்கிறது தப்பு. இப்படி பாருங்க, என் தலை எங்கே போயிட்டு வந்துட்டு போகிறேன். பட் ஆடியன்ஸுக்கு கம்மி. அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் சார்லேருந்து 32வது ரோல் உட்கார்ந்து இருக்கவங்க வரைக்கும் போய் டைலாக் சேரணும்னா நம்ம பாடி லாங்குவேஜ் தான் ட்ராமாவை பொறுத்த வரைக்கும். எங்கள் டைரக்டர் பாலச்சந்தர் சார் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு விஷயம், ட்ராமாவுக்கும் சீரியலுக்கும் சினிமாவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிற போது, ட்ராமாங்கிறது எக்ஸ்பிரஷனில் கிடையாது, பாடி லாங்குவேஜ் தான். முதல்ல 5 ரோக்கு அப்புறம் நீங்கள் அழுதாலும் தெரியாது, சிரித்தாலும் தெரியாது, கண்ணில் தண்ணி வந்தாலும் தெரியாது, எதுவும் தெரியாது. அதனால தான் சிவாஜி சார் வந்து கத்தி பேசியிருக்காரு. அந்த காலத்தில் மைக்கெல்லாம் பிரமாதம் கிடையாது. 32வது ரோவில் கேட்கணுன்றதுனால நம்ம பாடி லாங்குவேஜ்னா இப்போ இங்கே 3 பேர் இருக்கோம். உங்களுக்கு தெரியாத நான் இவர்கிட்ட ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்லி இவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் எப்படி சொல்லுவேன்? உறக்க தான் சொல்லுவேன், டேய் இது ரகசியமாக வச்சுக்கோ, அவங்ககிட்ட சொல்லாதேன்னு. உங்கள் காதில் இல்லை, ஊருக்கே கேட்குறேன். பட் அது ட்ராமா. அது சினிமாவாக ஒரு சீரியலாக இருந்ததுன்னா
காதோட வந்து அது ஈஸி, அது கேமராவில் எடுத்துடலாம். நாடகத்தில் நம்ம பாடி லாங்குவேஜ் தான் முக்கியம். ஏன்னா நம்ம எக்ஸ்பிரஷன் 5 ரூபாய்க்கு அப்புறம் எதுவுமே தெரியாது. ரைட் சார். வணக்கம் சார், என்னோட பேர் நம்பிராஜன் கணேசன். முதல் கேள்வி வந்து நீங்கள் செய்தியாளராக இருக்கீங்க, நாடகம் நடத்திருக்கீங்க. செய்தியாளராக இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் எதுவுமே தேவை இருக்கா ரொம்ப, ஆனால் அந்த நாடகத்தில் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிரஷனும் அந்த பாடி லாங்குவேஜ் தேவை. அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? ரெண்டாவது 3 லெஜண்ட் கூட இருந்திருக்கீங்க, ட்ரேசி மோகன் சார், வேறு ஒய்ஜி சார், அது போக நம்ம பாலச்சந்தர் சார். இவங்க 3 பேருக்கு இருந்தால் சுவாரஸ்யமான ஒரு 3 விஷயம். எல்லாருமே எனக்கு பெரிய குரு தான் சார். ஒவ்வொருத்தரும் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வைத்திய மகேந்திரன் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர். ட்ரேசி மோகன் எனக்கு நகைச்சுவையாக நடிக்க தெரியும், நகைச்சுவையாக எனக்கு டைமிங் வரும், நான் பேச முடியும் அப்படின்னா மோகனுடைய முதல் ட்ராமா அந்த கொல்லத்தான் நடிக்கிறேன் ட்ராமாவில் தான் நான் ஒரு ஹியூமர் பேசக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக நான் நடிக்க ஆரம்பித்தேன். இப்போ கூட எனக்கு ஒரு டைலாக் ஒன்று ஞாபகம் வருது. நம்ம ராதிகா பார்த்தா ஆச்சரியப்படுவா. அது எப்போ நான் நடித்த ட்ராமாவில் அவள் என் ஒய்ஃப் கேரக்டர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பெரிய வித்வானாகும், என்ன விளையாடுறது, பெரிய பெரிய வித்வான், சின்ன ஒரு மோர்சிங் வாங்கி சின்ன வாத்தியம் வேலை படிச்சார் வாங்கி கற்று கொடுத்து இது பெரிய வாயில் வச்சு 4 பேர் அதை எச்ச பண்ணிகிட்டே இருக்கு, இது பெரிய வாத்தியம் பண்ண டைலாக். இந்த மோகன் எழுதுகிற டைலாக்கை பேசி பேசி தான் எங்களுக்கெல்லாம் ஹியூமர் உண்டு, நேச்சுரல் ஹியூமர். ஸோ டைமிங், ட்ராமாவுக்கு வந்து டைமிங், அந்த டெலிவரி. வணக்கம் சார், குமார் செல்லையா. நான் வந்து புரியாக்கும் நிறைய நாடகம் நடத்துகிறோம். என்னோட கேள்வி வந்து நீங்கள் வந்து 50 வருடமாக இந்த நாடகம் வந்து நிறைவேறாத கனவு வேடம் ஏதாவது இருக்குதா சார்? நிறைவேறாத கனவுன்னு ஒன்று கிடையாது, நிறைய நம்ம நிறைவாக இருக்குது சார். நான் எதிர்பார்த்ததெல்லாம் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நல்ல நாடகம் பண்ணணும், நிறைய நாடகம் பண்ணணுங்கிறது தான் ஆசையை தவிர கனவு. கனவுன்றது வந்து என்ன ஆகும்னு நினைக்கிறது. என்னன்னா நான் நினைக்கிறது எல்லாமே எனக்கு வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. நன்றி. அடுத்த ஒரு கேள்வி, நீங்கள் 3 துறையில் இருக்கீங்க, நாடகம், டெலிவிஷன். இந்த 3 துறையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச துறை நாடகம் தெரியும், பட் அதுக்கு வேற ஏதாவது துறையில் ரொம்ப பிடிச்ச துறை இருக்குங்களா? இல்லை சார், எனக்கு பொறுத்த வரைக்கும் நாடகக்காரன் சார். என்னை வந்து நாடகக்காரன்னு சொல்லிக்கிறத நான் சந்தோஷப்படுறேன். பெரும்பாலும் மற்றதெல்லாம் ஓகே, இந்த திறமைகளுக்கு வளர்க்கறதுக்கு அதில் தான் பேஷன் இருக்கிற பாரு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. மருதுவோட எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து 50 இயர்ஸ் எங்களுக்கு. ஏன்னா பிகாஸ் அவரோட ஓன் ட்ரூப் ஸ்டார்ட் பண்ணது 1993 பண்ணா. எங்கள் ட்ராமா வந்து கொல்லத்தான் நினைக்கிறேன் ட்ராமா அவன் சொன்னார் இல்லையா, மோகன் கொல்ல நினைக்கவில்லை கொன்று விட்டார் சொன்னார் இல்லையா. பட் அந்த ட்ராமாவும் சூப்பராக போச்சு. 25 ஷோ ஃபென்டாஸ்டிக். பட் எனக்கு பொறுத்தப்பட்டு வரதராஜனை பொறுத்தப்பட்டு எங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாடு ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் வச்சுருக்கோம். அதில் மொத்தம் 35 குழு 36 குழு இருக்குது. அந்த குழுக்களுக்கு அவன் தான் அப்போ செக்ரட்டரியாக இருந்தான். எனக்கு பெரிய பிஸி அட் த டைம் அவன் செக்ரட்டரியாக இருந்தான். பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ கோயில்பட்டி, சிவகாசி, ராஜபாளையம் இவங்கெல்லாம் எக்ஸிபிஷன் ட்ராமா போடுவான், மிட் நைட் ட்ராமா போடுவான். இவன் என்ன பண்ணாது, அவள் என்ன பண்ணுவான், கிரேசி மோகன் ட்ராமா, வரதராஜன் ட்ராமா, ஒய்ஜி மகேந்திரா ட்ராமா, காக்காடி மூர்த்தி ட்ராமா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். பட் வரது என்ன சொல்லலாம், மிச்சம் இருக்கிற ட்ரூப்ஸ் இருக்கு இல்லையா, அவள் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுவோம் அப்படிமா. ஸோ ஒரு 10 ட்ரூப் 15 ட்ரூப்ஸ் மட்டும் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவோம் எல்லாரையும். அவளெல்லாம் சொல்லி இந்த ட்ராமா போடுது, இந்த ட்ராமாவில் இது நல்லா இருக்கும், இதில் கதை அம்சம் நல்லா இருக்கும், இதில் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. அடுத்த ஆள் இது கிரேட் குவாலிட்டி ஆஃப் மிஸ்டர் வரதராஜன். அதாவது ஒத்துக்குமே எதிர்பார்க்கல. அந்த 2015-16 டிசம்பர் மாதம் பண்ணால் மழைன்னா ஒரு மழை இல்லை. அதாவது சென்னை இஸ் ஃப்ளட்டட். நாரதகன் சபாவில் 2 ஷோ. ஃபர்ஸ்ட் டே வந்து கும்பலே கிடையாது, 8 பேர் 9 பேர் வந்து அவளுக்கு ஒரு ட்ராமா பண்ணா பிரில்லியண்டாக பெர்ஃபார்ம் பண்ணா எல்லாருமே. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் இருந்தோம், நாங்கள் ஒரு 7 பேரில் நாங்களும் இருந்தோம். அப்போ என்ன பிகாஸ் பயங்கர மழை. நாரதகன் சபா தான் ஃபுல்லாக வாட்டர். சென்னை 100 வருஷத்துக்கு பையா அந்த மாதிரி மழை. 2 நாளும் மழை. 2வது நாள் கொஞ்சம் கும்பல் வந்தது. அதுக்கப்புறம் ட்ராமா எக்ஸலண்டாக பிக்கப் ஆச்சு. சூப்பர். நாடகம் எல்லாமே நடிச்சிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. இப்போ இருக்கிற தமிழ் மொழி வந்துட்டு முன்னேறி இருக்கா இல்ல பின்னேறி இருக்கா? அதே மாதிரி இப்போ இருக்கிற நியூஸ் ரீடர்ஸோட உச்சரிப்பு அதெல்லாம் பத்தி உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களோட உச்சரிப்பை இப்போ பார்க்கும்போது நிறைய தமிழ்
வார்த்தைகள் எல்லாமே மறைஞ்சிருச்சு, பழைய வார்த்தைகள் எல்லாமே இப்போ எல்லாமே புதுசா தங்கிலீஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க பேசுறது எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது கேட்கும்போது என்ன மனநிலை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? மனநிலை இப்ப நம்ம நியூஸ் படிக்கலையே, சந்தோஷமா இருக்கேன். நம்ம படிக்கிறது இந்த பரபரப்பா சொன்னதே கிடையாது. அப்பெல்லாம் இறப்பு தான் செய்தி, இறப்பு செய்தி கிடையாது. இப்போ குழந்தை பிறந்தா கூட நியூஸ், ஒரு ஆர்டிஸ்ட் குழந்தை பிறந்தது கூட நியூஸ் ஆகிட்டு இருக்கு. நியூஸ்க்குன்னு ஒரு சின்ன வேல்யூ வச்சிருக்காங்க. இப்போ இல்லை, இந்த வேகமான உலகத்தில் வந்து பேசுறவங்களுக்கே தமிழ் பேசுறதே குறைஞ்சு போகிற போது இதெல்லாம் தமிழ்னு எடுத்துக்கிறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி எப்படி இருக்குங்கிறத விட நாங்கள் நியூஸ் கன்வே பண்ணுறாங்களே, அவ்வளோதான். நியூஸுங்கிறது கன்வே பண்ணுறதுக்கு நமக்கு புரிகிற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் திரும்பி தூர்தர்ஷனில் இன்றைக்கும் நான் நியூஸ் படிக்கிறத விட்டு 2005 தான் லாஸ்ட்டு நியூஸ் படித்தேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு நான் நியூஸ் படித்தேன். இன்னும் ஐ எம் ரிமெம்பர்ட் அஸ் a news reader. That is because தூர்தர்ஷன் இஸ் a big platform. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ட்ரைனிங் கொடுத்தாங்க. தமிழ் இன்னைக்கு நியூஸ் நான் படிக்கிறதுல ப்ரொனவுன்சியேஷனை தப்பு பண்ணியிருந்தா, பேசுறதுல